அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்த ஒரு வலையொலி இணைப்பை சுருக்கி பார்த்தபோது அதிலே ஒரு மிகப்பெரிய மகத்தான மருத்துவர் பேசிய பேச்சு என் மனதை கவர்ந்தது. அதன் பிறகு அந்த மருத்துவர் பேசிய பல பேச்சுக்களை தொடர்ந்து கேட்டபோது நாம் எந்த அளவு பயப்படுத்தப்பட்டு பணம் சம்பாதிக்கும் கருவியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தபோது மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. இந்த உலகம் சீக்கிரம் அழிந்துவிட்டால் தேவலை என்று எண்ணும் அளவிற்கு அராஜகம் பெருத்திருப்பதை உணர முடிந்தது. டாக்டர் பெல்லி மொன்னப்பா ஹெக்டே, இவரை பற்றி பெரும்பாலும் அறியாதவர்கள் யாரும் இருந்திருக்க முடியாது. அவ்வப்போது சில பதிவுகள் அவர் பேசியதை கேட்டிருக்கிறேன். பெரிதாக அதில் ஆர்வம் காட்டவில்லை. தற்போது அவர் சொல்லுவதை தொடர்ந்து கேட்டபோது நமக்கு மிகப்பெரிய வியப்பும் வேதனையும் தான் ஏற்பட்டது. மனிதர்களை பயப்படுத்தி அவர்களுடைய பயத்தை பணமாக அறுவடை செய்யக்கூடிய மருந்து கம்பெனிகளை பற்றி அவர் சொல்லியிருந்த கருத்துக்கள் அதிர்ச்சி அளித்தது. டாக்டர் BM ஹெக்டேவுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. டாக்டர் BM ஹெக்டே ஃபேன்ஸ் கிளப் என்கிற பெயரிலே அவருக்கென்று தனியாக ஒரு ரசிகர் மன்றமே இருக்கிறது என்கிற தகவலையும் தெரிந்து கொள்ள முடிந்தது. பாரத ரத்னா முதலாகிய விருதுகளை பெறுவதற்கு தகுதியானவர் டாக்டர் பெல்லி மொன்னப்பா ஹெக்டே. பத்மபூஷன், பத்மவிபூஷன் என்கிற விருதுகளை பெற்றிருப்பதாகவும் அறியப்படுகிறது. மருத்துவ உலகில் ஏற்படக்கூடிய மாய்மாலங்களை துணிச்சலாக வெளிப்படையாக பேசிய மருத்துவர்களிலே டாக்டர் பெல்லி மொன்னப்பா ஹெக்டே தலையாயவர். அவர் பேசிய பேச்சுக்களை இங்கே நாம் காட்ட முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வரும். அவர் சொன்ன கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மேலை நாடுகளிலே இருந்து பரதகண்டத்திற்கு வந்த மதுமேகம் என்கிற சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழகத்திற்கு, குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு வந்து இங்கே உள்ள அரிசி உணவுகளை உண்டபோது இரத்த சர்க்கரை வேகமாக அதிகரித்ததாம். அது காரணமாக அரிசி உணவை சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை அதிகரிக்கும் என்கிற கருத்தை பதிவு செய்து அதை பரப்பிவிட்டும் சென்று விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை டாக்டர் பெல்லி மொன்னப்பா ஹெக்டே சொல்லியிருந்தார். மற்றும் சில பதிவுகளிலே பார்த்தபோது, சத்தியம் தொலைக்காட்சியிலே அவர் கொடுத்த பேட்டி, சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாகியிருந்த பேட்டியை பார்த்தபோது சர்க்கரை அதிகமாகவில்லை, சர்க்கரை பற்றிய பயத்தை விதைத்து லேபிளிங் தான் அதிகமாகி இருக்கிறது என்று அவர் பேசியிருந்தது நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒரு சாதாரண ஒருத்தவர் பேசியிருந்தால் இது மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகி இருக்கும். அவர் மிகப்பெரிய இருதய அறுவை சிகிச்சை நிபுணர், இருதயவியல் பேராசிரியர். தற்போது ஆயுர்வேத மற்றும் சித்த, யுனானி, ஹோமியோ மருத்துவங்களை செய்யுங்கள் என்று பெரிய அளவிலே பிரச்சாரம் செய்திருந்த மாண்புமிக்க மாமனிதர். இரத்த கொழுப்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி ஆகியவற்றை எல்லாம் உண்மைக்கு புறம்பாக சொல்லி மக்களை பயப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற தகவலை ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இரத்த கொழுப்பு அதிகரித்தால் மாரடைப்பு வரும் என்று சொல்லி பயமுறுத்தி அதற்காக ஸ்டாட்டின் என்கிற வகையிலான மருந்துகள் அதிகமாக கொடுக்கப்பட்டன. இந்த ஸ்டாட்டின் என்கிற மருந்தை 6 மாதத்திற்கு மேல் பயன்படுத்திவிட்டால் அவர்களுடைய கணையம் பாதிக்கப்பட்டு
அவர்கள் சர்க்கரை நோயாளியாக மாறி போவார்கள் என்கிற தகவலையும் ஐயா பெல்லி முன்னப்பா ஹெக்டே சொல்லியிருந்தார். தற்காலத்திலே அமெரிக்க தேசத்திலே கொழுப்பு என்பது நோய் அல்ல, அது உடலுக்கு நல்லது என்று நிறுவியிருக்கிறார்கள் என்கிற தகவலையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதுபோல நீரிழிவு குறித்து சொல்லும் போது ஆரம்பத்திலே சாப்பிட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு பார்க்கக்கூடிய சர்க்கரை அளவு 200 இருக்கலாம், வெறும் வயிற்றிலே சர்க்கரை அளவு 120 இருக்கலாம் என்று தொடங்கினார்கள். அதன் பிறகு அதை மெல்ல மெல்ல குறைத்து மிக குறைவான அளவை காட்டினார்கள். 10 மில்லிகிராம் அளவிற்கு அளவை குறைத்து காட்டினால் 10 லட்சம் நோயாளிகள் கிடைப்பார்கள். இப்படி அவர்கள் சதி செய்திருக்கிறார்கள் என்கிற விடயத்தை கான்ஸ்பிரசி, சதி என்பதாக டாக்டர் பெல்லி முன்னப்பா ஹெக்டே குற்றம் சாட்டுகிறார்கள். இதுபோல சில மருத்துவர்கள் பேசியிருந்த கருத்துக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். எதற்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை உருவாக்கி அதை குறைத்துக் கொண்டே வந்தார்கள் என்பதற்கு சரியான விளக்கம் அவர்களிடம் இல்லை என்று சொன்னார்கள். மகாத்மா காந்தியை பற்றி டாக்டர் பெல்லி முன்னப்பா ஹெக்டே சொன்னார். மகாத்மா காந்தி இறக்கும் வரையிலும் அவருடைய இரத்த அழுத்தம், உயர் அழுத்தம் 210ஆகவும் தாழ் அழுத்தம் 120ஆகவும் இருந்ததாக சொல்லுகிறார். இரத்த அழுத்தம் என்பது உடல் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய மருத்துவம். ஓய்வாகவும் மன அமைதியாகவும் இருந்தால் அது சரியாகும் என்கிற தகவலையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக தன்னை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு குருதி குழாய்களிலே 90 விழுக்காடு அவர்களுக்கு அடைப்பு இருந்தாலும் கூட அவர்களுக்கு மாரடைப்பு வராது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் எந்த அளவு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை எண்ணும் போது நிச்சயமாக வேதனையாகவே இருக்கிறது. வலையொலியிலே சொடுக்கி பாருங்கள். டாக்டர் பெல்லி முன்னப்பா ஹெக்டே அவர்கள் பேசிய பேச்சுக்களை கேட்டு பாருங்கள். தெளிவான விளக்கங்களை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அந்த தேசத்திலே விளையக்கூடிய தானியங்களைத்தான் உணவாக்க கொள்ள வேண்டும். அரிசி உணவை சாப்பிடுவதுதான் மதுமேகம் என்கிற நீரிழிவு ஏற்பட்டதற்கு காரணம் என்கிற பொய்த் தகவலை பரப்பிவிட்டார்கள் என்பதாக பல மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. நம்முடைய முன்னோர்களின் மூதாதையராக இருந்த சுப்பிரமணியரால் உருவாக்கப்பட்ட இந்த நெல் என்கிற தானியம் பட்டை தீட்டப்பட்டு அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் கனிமச்சத்துக்கள் எல்லாம் நீக்கிவிடப்பட்டு வெண்மையாக மாற்றப்பட்டதே நோய்களுக்கு காரணம். பழுப்பாக இருக்கும் அரிசியை சாப்பிடும் போது எந்த தீங்கும் ஏற்படாது என்பதையும் பல மருத்துவர்கள் பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதைத்தான் பல மருத்துவர்கள் பேசியிருக்கிறார்களே, இதை எதற்காக நான் இங்கே பேச வேண்டும் என்று கேட்டால், நேரடியாக ஐயா அவர்கள் சொன்ன கருத்தினால் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்பிட்டு பார்த்து அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றதின் காரணமாக இன்று இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு 28, 29 வயது பிராயங்களிலே யதார்த்தமாக இரத்த பரிசோதனை செய்து பார்த்த போது எனக்கு இரத்த கொழுப்பின் அளவு 254 என்று இருந்தது. உடனே ஒரு மருத்துவர் எனக்கு இரத்த கொழுப்பு வந்துவிட்டது, இதை மருந்து சாப்பிட்டு சரி செய்ய வேண்டும் என்று ஸ்டாட்டின் என்கிற மருந்தை கொடுத்து என்னை உண்ணச் சொன்னார். அதன் பிறகு எனக்கு வயிற்றிலே உபாதைகள் ஏற்பட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண் நோய் ஏற்பட்டது. உடற்சோர்வுகள் ஏற்பட்டன, சரியாமை என்கிற பிரச்சனைகள் ஏற்பட்டன, பலவிதமான உடற்தொல்லைகள் ஏற்பட்டன. அதன் பிறகு தெய்வாதீனமாக அந்த மருந்தை நான் நிறுத்திவிட்டேன். வேறு ஒரு பழைய கால மருத்துவ அறிக்கை பார்க்கும்போது 250 வரையிலும் இரத்த கொழுப்பு இயல்பானது, அதற்கு அதிகமானால் 280 வரையிலும் சற்று பாதிப்பை கொடுக்கும், 300 தாண்டிவிட்டால் பாதிப்பு அதிகமாகும் என்பதாக கொடுத்திருந்தது. பரிசோதனை கூடங்களிலேயும் பரிசோதிப்பவர்கள் தவறுகளை செய்கிறார்கள்.
ஒரு பரிசோதனை கூடத்திலே கொடுக்கக்கூடிய அறிக்கைக்கும் மற்றொரு பரிசோதனை கூடத்திலே கொடுக்கக்கூடிய அறிவிக்கைக்கும் மாற்றங்கள் இருக்கின்றன. ஏன் இப்படி ஏற்படுகிறது என்பதற்கு சரியான விளக்கம் யாரும் சொல்வதில்லை. மருத்துவ உலகம் நன்மைகளை செய்கிறது. ஐயா பெல்லிமோன்னா ஹெக்டேவை போன்ற நல்ல மருத்துவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆயுள் பரியந்தமும் வெறும் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்த திருச்சி மருத்துவரை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம். புகழோடு வாழ்ந்து புகழோடு இறைவனை அடைந்த அந்த மகா மனிதரை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்லவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நமது கண்களுக்கு அவர்கள் படவில்லை. இப்படிப்பட்ட தவறான மருத்துவத்தை பரப்பி இதன் மூலமாக காசு பார்க்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஈவு இறக்கம் என்பதை பார்ப்பதே இல்லை. சமீபத்திலே ஒரு தொலைக்காட்சியிலே உலகின் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் கிருமிகளை உற்பத்தி செய்து அந்த கிருமிகளை எதிர்க்கக்கூடிய மருந்தையும் உற்பத்தி செய்து கிருமிகளை பரப்பிவிட்டு அதற்கான மாற்று மருந்தை விற்பனை செய்து பல லட்சம் கோடிகளை சம்பாதித்தார் என்பதான குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தார்கள். உலகமயமாக்கல் பல நல்ல விடயங்களை உலகின் எல்லா மூலைகளுக்கும் கொண்டு சென்றாலும் பல துன்பங்களையும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. டாக்டர் பெல்லி முன்னப்பா ஹெக்டே கொடுக்கக்கூடிய அறிவை உங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு கூடுமான வரையிலும் மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இயற்கையாக உங்களை சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நல்ல உழைப்பு, நல்ல உறக்கம், பசித்த போது உணவு, தாகம் எடுத்த போது தண்ணீர், இதை சரியாக கடைபிடித்தாலே நோய்கள் உங்களை அணுகாது. ஒருவேளை உடலிலே ஏதாவது காரணமாக சில வகையான இரத்த அமைப்பிலே மாறுபாடுகள் ஏற்பட்டாலும் சில காலத்திற்கு பிறகு உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மனிதர்களை பயமுறுத்தி அவர்களின் பயத்தை பணமாக அறுவடை செய்யக்கூடிய சதி கும்பல் இந்த உலகிலே பல்கி பெருத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி ஆகியவையெல்லாம் பரதகண்டத்தின் மருத்துவ முறைகளாக இருந்தன அல்லது ஆசியாவின் மருத்துவ முறைகளாக இருந்தன. வெளியிலே இருந்து வந்த ஆங்கில மருத்துவம், அந்நிய மருத்துவம். ஆனால் நடைமுறையிலே சித்த மருத்துவம் முதலாகிய மருத்துவங்களை மாற்றுமுறை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அவலத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நமது தேசத்தின் மருத்துவமாகி சித்த மருத்துவம் மாற்று மருத்துவமாக எப்போது மாறியது? இப்படிப்பட்ட அவலங்கள் நிகழ்த்தப்பட்டே வருகின்றன. பொதுவாக குறிப்பிட்ட நோய்களுக்கான பரிசோதனைகள் என்று சென்றுவிட்டாலே அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நோயாளிகளாக முத்திரை குத்தப்படுகிறார்கள் என்றும் டாக்டர் பெல்லி மொன்னப்பா ஹெக்டே பேசினார். டாக்டர் பெல்லி மொன்னப்பா ஹெக்டே மற்றும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். முழு உடல் பரிசோதனை இலவசமாக செய்கிறோம் என்று சிலர் கிளம்புகிறார்கள். அப்படி செய்யும் போது எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு சிறிய குறை இருக்கிறது, அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை நாங்கள் சரி செய்து விடுகிறோம், உங்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி மருந்துகளை கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த மருந்து இல்லாத ஒரு நோயை புதிதாக அவர்கள் உடலுக்குள்ளே உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட மருந்தை அவர்களுக்கு திணித்து வியாபாரம் செய்யக்கூடிய காரியத்தை செய்து விடுகிறார்கள். பார்த்தீர்களா, பரிசோதனை செய்து பார்த்ததால் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டறிந்து விட்டோம் என்று பாசாங்கு செய்கிறார்கள் என்பதாக பெல்லி மொன்னப்பா ஹெக்டே குற்றம் சாட்டுகிறார்கள். நான் இங்கே சொல்லியிருந்த எல்லா கருத்துக்களுமே டாக்டர் பெல்லி மொன்னப்பா ஹெக்டே அவர்கள் பேசிய பேச்சுக்கள் வலைதளங்களிலே, இணையத்திலே பெரிதாக பரவி இருக்கிறது. சகோதர சகோதரிகள், டாக்டர் பெல்லி மொன்னப்பா ஹெக்டே அவர்கள் பேசிய டாக்டர் BM ஹெக்டே ஃபேன்ஸ் கிளப் என்கிற வலைதளத்திலே இருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நல்லவர்கள் இந்த உலகிலே இன்னமும் இருக்கிற காரணத்தால் உலகம் இன்னமும் அழியாமல் இருக்கிறது. இப்படி தவறான வகையிலே மனித குலத்தை நாசம் செய்து பணம் சம்பாதித்தவன் சாகாமல் இருக்க போகிறானா? நிச்சயமாக இல்லை. இயற்கை எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு மிக மோசமான கொடிய மரணம் தான் சம்பவிக்கும்.
இவை காலத்தின் கட்டாயம். பராபரத்தரும் பிரார்த்தனை செய்வோம், கயவர்கள் ஒளிந்து நன்மைகள் பெருக வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக செய்து மனித குலத்தை காப்பாற்றுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.